ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பொங்கலுக்கு முறுக்கு சுட்ட vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன ஆட் பண்ணிடலான்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எள்ளு நான் காமிச்சது 100 கிராம். இந்த மிக்சர் ஜாரில் இருக்கிறது வந்து வரமிளகா ஒரு 10 கிராம், சீரகம் ஒரு கொஞ்சமாக, பூண்டு ஒரு 4-5, கருவேப்பிலை, கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டு. இப்போது இதில் இருக்கிறது வந்து ஒரு 3 கிலோ ரேஷன் அரிசியை நல்லா வெயிலில் காய வச்சு கழிஞ்சு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது. கூட ஓம்ஃபில் ஒரு 10 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போடுறது எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பொட்டுக்கடலை 3/4 கிலோ, வெள்ளை உளுந்து வாங்கி வறுத்து ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. பொட்டுக்கடலை வந்து 1 கிலோவுக்கு 1/4 கிலோ கணக்கில் 3/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கோம். வெள்ளை உளுந்து வந்து 3 கிலோவுக்கு சேர்த்தே ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி வந்து நாங்கள் 3 கிலோ போட்டிருக்கோம். இது வந்துட்டு இப்போது ஒரு கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு முறுக்கு பொடி. இது கூட இனியொன்றும் இருக்குது, பட் அது வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது பழசு, இதுதான் புதுசு. ஸோ இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் யூஸ் பண்ணுறக்கு அப்படிங்கிறனால நாங்கள் இதை எடுத்து முறுக்கு புளியறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த முறுக்கு அச்சு காமிக்கிறேன் இல்லையா, இது வந்துட்டு அந்த பழைய முறுக்கு பொடியில் இருந்த அச்சு, அதை தூக்கி இந்த முறுக்கு பொடியில் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நல்லா மாவு வந்து தண்ணி விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், மொத்தமாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி விட்டு விட்டு அப்படியே பிசைஞ்சு எடுக்க வேண்டியது தான் வேலை. அது தண்ணி பக்குவம் வந்து எப்படின்னா, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப இறுகலாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு டச் பண்ணும்போதே அது தெரியும். ஸோ அந்த பக்குவத்தில் இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்கமிங் ஒரு 2 நிமிஷம் கழித்து வரும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் ஒரு 3 கிலோ அந்த மாவு உளுந்தெல்லாம் சேர்த்து ஒரு 4 கிலோ கிட்ட வந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் பாட்டி தான் அந்த பக்குவம்லாம் தெரியும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகிட்டங்காட்டி மிக்ஸ் பண்ண முடியலன்ட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களே வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு முறுக்கு புளியறது, முறுக்கு சுடுறதெல்லாம் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் அமுத்துனீங்கன்னா நல்லா ஈஸியாக உள்ளே போகிற பக்குவம் இருக்கணும். ரொம்ப இறுகலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நமக்கு முறுக்கு பொடியில் போட்டு புளியறப்போ ஈஸியாக வரும். இது என்னென்னா, ஒரு எண்ணெய் வந்து ஒரு 100 ml நல்லா காய வச்சு உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அகைன் மாவு வந்து நல்லா அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, முறுக்கு சுட்டதுக்கப்புறம் நமக்கு அது நல்லா கிறிஸ்பியாக முருகலாக இருக்குமாமா, இந்த எண்ணெய் இப்படி விட்டு கொதிக்க வச்சு உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ அந்த வேலை வந்து ஈஸி தான், பட் இந்த நிறைய மாவு குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிசைறது தான் கொஞ்சம் கஷ்டம், இடுப்பு வலி வந்துடும். ஸோ அவங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்க அந்த அக்கா வந்துட்டு ஒரு 2 கையிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தாங்க, ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து. இதுக்கப்புறம் நாங்கள் விறகடுப்பில் தான் சுட்டோம். பிகாஸ் அதில் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், டைமும் சேவ் ஆகும். நமக்கு சிலிண்டரில் போட்டோம்னா டைம் ரொம்ப இழுக்கும், அப்புறம் கேஸும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ விறகடுப்பு நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து 3 கல் வச்சுட்டு நல்லா சிமெண்ட்டு கீழே போட்டுட்டு நாங்கள் வந்து நல்ல இரும்பு வடக்கல், நல்ல வெயிட்டான இரும்பு வடக்கல் வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு கவர் வச்சு கற்பூரம் வந்து வச்சு சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் போச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7:15க்கு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் நைட்டு. பிகாஸ் காலையில் அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும், இது பண்ணிகிட்ருக்க முடியாது, வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க எங்கள் வீட்டில். அதனால நைட்டு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு சுட்டுட்டோம். ஒரு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கற்பூரம் வச்சு விறகு வச்சு நல்லா அடுப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து விட்டுட்டோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ முறுக்கு சுடுறக்கு ஒரு 3 லிட்டர் 2 லிட்டர் தீர்ந்துருக்கும். இது வந்து என்னென்னா அந்த கொல்லி சுற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த விறகடுப்புலேயே அந்த கம்பி காய வச்சு குத்தினா அது வந்து சவுண்டு வரலையாமா. அதனால் அது ஒரு ரீசன்னால் மறுபடியும் நான் வந்து வச்சுட்டு பண்ணிகிட்ருந்தேன். இது சாட்டிஸ்ஃபை ஆகலை எங்கள் பாட்டிக்கு, அதனால் திருப்பி வைக்கணும்.
திருப்பி கொண்டு போய் நான் விறகடுப்பில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து கொடுத்தேன். அது நல்லா சுறுசுறுன்னு சவுண்டு கேட்டது. அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. பாருங்கள், நல்லா விறகு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த வடக்கல் பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி நல்லா இதாகுதுன்ட்டு. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க காஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு சுற்று போட்டோம், பட் அது அவ்வளோவா பொரிஞ்சு வரல. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. நீங்கள் யாரெல்லாம் முறுக்கு சுட்டிங்கன்ட்டு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எடுபிடி வேலை பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் அம்மா அந்த அச்சில் முறுக்கு போட்டு புழிஞ்சு விட்டுட்டுருந்தாங்க. நான் உருண்டை பிடிச்சி கொடுத்துட்ருந்தேன் மாவு உள்ளே போடுறதுக்காக. ஸோ இப்படி தான் போடணும். அந்த அச்சை உள்ளே டாப்லேருந்து உள்ளே அந்த அச்சு போட்டுட்டு நான் கொடுத்த மாவை உள்ளே ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த கேப் இருந்துச்சு இல்லையா, அதை போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு சுற்ற வேண்டியது தான். இந்த முறுக்கு பிடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நமக்கு பண்ணுறதுக்கு. இன்னொன்று நான் இந்த வீடியோவில் காமிக்கல, பட் காட்டுறேன் உங்களுக்கு. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்பப்போ கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அனல் அடிச்சிட்டு இருந்துச்சு பாருங்கள். அவங்க அந்த பாட்டியே தான், பக்கத்தில் இருந்த அந்த பாட்டியே தான் நமக்கு முறுக்கு பிசைஞ்சு ஸ்டார்ட் டு எண்ட் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இல்லைன்னா நான், எங்கள் பாட்டி, அம்மா அந்த மாதிரி தான் போயிருக்கோம். அந்த கரண்டியில் நாங்கள் முறுக்கு அப்படியே சுற்றி வச்சுருந்தோம். பாதி மாவு தீந்துருச்சு. ஆக்சுவலி நான் தூங்கிட்டேன். ஒரு 10, 10:30, 11 கிட்ட தூங்கிட்டேன். அப்புறம் இடையில ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இவ்வளோ மாவு இருந்துச்சு. அந்த வீடியோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுட்டு மறுபடியும் நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் அவங்கெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து 7:30க்கு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 1:15, 1:30க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு தூங்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுதான், இப்படி தான் சுற்றி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதையுமே நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு முறுக்கு. பட் எவ்ரி இயர் நாங்கள் பண்ணுவோம். பட் போன வருஷம் பண்ணல. இந்த வருஷம் பண்ணதில் கொஞ்சம் லைட்டாக முறுக்கு தன்மை ஃபுல் முறுக்காக நமக்கு கிடைக்கல. பொடிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அது எதனாலன்னு தெரியல. பட் ஓகே தான், சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கல, பட் கொஞ்சம் பொடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க உட்காந்து சுட்டுட்ருக்காங்களே, அவங்க ஃபேஸ் காட்ட வேண்டாம். அவங்க தான் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நல்ல விறகடுப்பில் வச்சு அந்த டேஸ்ட்டே தனி தாங்க. நம்ம சிலிண்டரில் பண்ணுறதும் விறகடுப்பில் பண்ணுறதும் அந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அது தெரியும். ஸோ நான் அதில் அந்த ஒரு கூடை மாதிரி இருந்துச்சு, அதில் சுட்டு போட்டாங்க. நான் 2 பக்கெட் வச்சுட்டு கொஞ்சம் பொடியிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா இருக்க முறுக்க இனி ஒரு பக்கெட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது யாராவது கொடுத்தா நம்ம அது கொடுத்துக்கலான்ட்டு. இது பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் நல்லா இருந்துச்சு. முறுக்கு சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ மாவு நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ முடியும் அப்படின்னு கேட்டுட்டு. அப்புறம் அம்மா சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. சும்மா ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணாலே நமக்கு மாவு விழுந்துடும். அது 2 கை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பழைய முறுக்கு பொடி. ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் இதை சூஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு பொங்கல் போச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.